உதயநிதி அவர்கள் கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்றாரு பாருங்க. அதாவது நாங்க ஈடிய பார்த்தும் பயப்பட மாட்டோம், மோடிய பார்த்தும் பயப்பட மாட்டோம். என்னனாலயும் ஃபேஸ் பண்ணிப்போம் அப்டின்றாரு. இந்த மாரி சொன்னாரு. சொல்லி தேவையில்லாத வம்ப தேடிக்கிட்டாருன்னு தான் அவங்க ஆளுங்களே 1, 2 பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க. இந்த வடிவேலு ஒரு படத்துல "வாடா, வாடா" அப்படின்றாருல்ல. அந்த மாதிரி இவரு சொல்லி கடைசியில வடிவேலு மாட்டிக்குவான். உங்களுக்கு தெரியும். "ஐயா அதாவது நான் ஒரு பேச்சுக்கு தான்யா சொன்னேன் வந்தியா" அப்படின்னுவான். அப்படின்னு. ஆமா. "வா, வா அடி என்ன அடிக்க போறியா?" "என் அப்படி தெருவுக்கு வா, இப்படின்னுவான். என் வீட்டுக்கு வான்னுவாரு. அந்த மாதிரி அ. ஆ தேவையில்லாம இதெல்லாம் வசனம், மேடை வசனம். இதெல்லாம் நெறைய பார்த்தாச்சு. திரு உதயநிதி அவர்களுக்கு வந்து இப்போது என்ன வயதுன்னு எனக்கு தெரியாது. ம். ஆனால் அவருக்கு நான் நினைவூட்டுறேன். 1971லிருந்து 76 வரை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி கலைக்கப்படும் வரை 5 ஆண்டு காலம் அந்த ஆட்சி இருந்தபோது, அவர்கள் பேசாத வசனம் அல்ல. காங்கிரஸ பத்தி, திருமதி இந்திரா காந்தியை பற்றி எவ்வளவு மோசமாக விமர்சித்தார்கள். கோவை மாநாட்டிலலாம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா எமர்ஜென்சில குடுத்துட்டாங்க. யாரு? இந்திரா காந்தி. திருமதி இந்திரா காந்தி. எதற்காக சொல்றேன்னா, இந்த வசனம் என்பது திமுகல ரொம்ப கேட்டு புளித்து போன வசனம். நான் வந்து மிசாவில் ரொம்ப மோசமாக அடி வாங்கியவர்கள்லாம் பிறகு சில பேர் அதிமுகவுக்கு வந்துட்டாங்க. அவர்களோடலாம் நான் நெருக்கமா உரையாடி இருக்கிறேன். சில பேர் முதல்லயே மிசா வர்றப்பயே ஜம்ப் ஆயிட்டாங்க. அதாவது எழுதி கொடுத்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து ஜம்ப் ஆயிட்டாங்க. அத பத்தி கலைஞர்கள்லேருந்து பல பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எழுதி கொடுத்து ஓடியவர்கள்னு. ம். சில பேர் வாங்கிட்டு வெளியே வந்து, அதுக்கு பிறகு அந்த அனுபவங்கள சொல்லியிருக்காங்க. அதில வந்து அடியார், நீரோட்டம்னு பத்திரிகை நடத்தினார். கலைஞருக்கு மிக நெருக்கமானவர். அவர் முரசொலி அடியார்ன்னு அறியப்பட்டவர். அவரோடும் சில ஆண்டுகள் நான் பணியாற்றினேன். என்னுடைய பத்திரிகையில. அதன் பிறகு கோடம்பாக்கம் குமார்ன்னு ஒருத்தர் இருந்தார். திமுகவுல பிரபல பேச்சாளர். வெற்றி கொண்டான்லாம் வர்றதுக்கு முன்னாடி பிரபல பேச்சாளர். ம். அவர் சொல்லுவார், நாங்க ஆடாத ஆட்டமா?" அப்படின்னுவார். திமுகவுல இருந்தப்போ. ஆடாத ஆட்டம் இல்ல. எல்லாத்துக்கும் சேர்த்து கவனிச்சுட்டாங்க பலமா ஜெயில்ல. எமர்ஜென்சில. எமர்ஜென்சில ஜெயில்ல பலமா கவனிச்சுட்டாங்கன்னுவாரு. ம். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த மாதிரி திமுக வீரவசனம் பேசிய காலங்கள் உண்டு. ஆகவே உதயநிதி வந்து இப்ப பேசுறார். ம். அவ்வளவுதான். மாண்புமிகு துணை முதலமைச்சராக அவர் இருக்கிறார். அவர் வசனம் பேசுகிறார். ஈடிக்கு பயப்பட மாட்டோம்னு. பயப்பட வேண்டாம். பயப்படவில்லை. எங்களுக்கு வந்து தைரியமா வாங்க ஈடி வரட்டும். என் வீட்டு கதவு திறந்தே இருக்குன்றார். ம். அப்போ உங்களுடைய செய்தி தொடர்பாளர்களோ, உங்கள் அமைப்பு செயலாளர்களோ, ம். உங்கள் அமைச்சர்களோ, வேறு 1, 2 பேரோ ம். அலறக்கூடாது.